கனிவான கவனத்தில் ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனிமனித அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணையவழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து ஈகை என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக நித்யானந்த தவம் வழிநடத்திய நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி ராஜேஷ் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. அன்புள்ளம் கொண்ட இருபால் மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் நம் குருமகான் வேதாத்ரி மகரிஷி அவர்களே முன்னின்று நடத்தி தருவாராக. குருவடி சரணம். இன்றைய தலைப்பு ஈகை. குரு சம்பந்தப்பட்ட ஒரு லைன் திருமூலர் சொல்லக்கூடிய ஒரு வாசகம் இது. இருவினை நேரொப்பில் இன்னருட் சக்தி குருவென குணம் பல நீக்கி தருமென ஞானத்தால் தன் செயலாற்றலால் திரிமலம் தீர்ந்து சிவனவ நாமே. குருவே போற்றி. வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு நமக்கு ஈகை என்பது, அப்படி இல்லையா? அதாவது இப்ப இந்த அறநெறி வாழ்க்கைன்னு அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும் அறநெறினா என்ன அப்படிங்கிறது. அறநெறியில மூன்றாவதாக இருக்கக்கூடியது ஈகை. இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். அன்பும் கருணையும் இறையின் தன்மை, இது ஜெனரலா இருக்கக்கூடிய வாசம். இறையே தன்மாற்றம் பெற்று நமது மனமாகி இருக்கிறது. மனதின் இயல்பும் அன்பும் கருணையும் தான். மனம்னாலே அங்க இயற்கையா இருக்கக்கூடியது மனசுல அன்பு கருணை தான் இருக்கு. ஆனா சூழ்நிலைகள் என்ன செய்யுதுன்னா, அந்த மனிதனுடைய மனத்தை அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை மாத்தி விட்டுருது, குணநலத்தையும் மாத்தி விட்டுருது. நான் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், இது அன்பு. துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் என்ற உதவிகளை செய்வேன், இது கருணை. இது நமது குருமகான் வேதாத்ரி மகர்ஷியுடைய ஒரு சிறிய விளக்கத்துல ஒரு பெரிய விளக்கம். ஆனால் பழக்கத்தில் அன்பு பற்றாகவும் கருணை பாசமாக மாறிவிட்டது. இதுதான் நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கோம் இப்போ. அதனால மனமானது தனது எல்கையை சுருக்கி கொண்டு தான், தனது மனைவி, தன் குழந்தைகள் என்று எல்கை கட்டிவிட்டது. சிறைப்பட்டும் விட்டது. சிறகடித்து பறக்க முடியாமல் தவிக்கிறது. பரந்த உலகத்தை ரசித்து முடிக்காமல், அதாவது இவ்வளவு பெரிய பரந்த உலகம் இது, அதுல இருக்கக்கூடிய ஒரு இயற்கையினுடைய தன்மைகளை ரசிக்க முடியாம பாத்தீங்கன்னா, இப்படி சிறைப்பட்ட மனசானது தன்னால் கடந்து திணறுது. பறந்து விரிந்த மனமே ஈகை குணம் பெறுகிறது. ஈகை என்பது உடலால், பொருளால், அறிவால் எப்பொழுதும் பிறர் நலம் நோக்கியே வாழ பழகிக் கொள்வது. அதில் நம் குடும்பமும் அடக்கம். தாய் தந்தை இருவரும் குழந்தையே உலகம் என்று நினைப்பதை விட்டுவிட்டு உலகுக்காக குழந்தை என்ற நினைப்பை பெற வேண்டும். அப்போது பற்று, பாசம் அங்கே நீங்கிவிடும். பரஸ்பர நன்மையே நிகழும். பிறர் துன்பம் போக்க நமது உடல் உழைப்பு தேவைப்படுகிறதா? அதற்கு தகுந்தவாறு உடல் ஆரோக்கியத்தையும் அதை அனுமதிக்க மன ஆரோக்கியத்தையும் பெற வேண்டும். எப்பொழுதும் பிறர் துன்பம் போக்க நாம் தயாராகவே இருக்க வேண்டும். அவ்வாறு முடியவில்லை என்றால் நாம் கூறும் காரணம் உண்மையாக, அதாவது உண்மையா இருக்கணும். நம்மளால யாருக்கும் உதவி பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தப்பிக்க கூடாது. சொல்லக்கூடிய காரணம் உண்மையா இருக்கணும். அது மட்டும் இல்ல,
நம்ம சொல்லக்கூடியதை வந்து அந்த யார்கிட்ட சொல்றோமோ சம்பந்தப்பட்டவர் வந்து அதை நம்பும்படியாக இருக்கணும். அப்போ நாம் பெற்றது கற்றறிவோ முற்றறிவோ அதை வீணடிக்காமல் பிறர் நன்மைக்காக முழுமையாக பயன்படுத்தி பழகிக்கொள்ள வேண்டும். இதற்கு முன்னுரிமையும் அளிக்க வேண்டும். பொருள் என்று வருகிற போது நமது வருமானத்தில் 100 பங்கு சமுதாயத்திற்கு அளித்து விட்டால் உலகத்தில் ஏழ்மையே இருக்காது என்பது மகரிஷி அவர்களின் கணிப்பு. இப்ப சாதாரணமா அடிக்கடி வந்து குரு நிறைய இடங்களை சொல்றாரு. 100% மட்டும் நீங்க ஒதுக்கி கொடுத்துட்டா போதும் சமுதாயத்துக்கு, அதை வந்து அந்த ஏழ்மை நிலையே இருக்காது அப்படிங்கிறத, தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா அது உதவக்கூடிய மனப்பான்மை நமக்கு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து மனவளக்கலையை வந்து நம்ம ஒரு ஆராய்ஞ்சு பார்த்து அதை அப்படியே பின்பற்றணும்னா அதுல இருக்கக்கூடிய கருத்தும் கணிப்பும் அதுதான். மீதி 91 அதாவது ஒண்ணு போச்சுன்னா 99% குற்ற உணர்வின்றி நமது குடும்பத்திற்காக செலவழிக்கலாம். 1% நம்ம அங்க ஒதுக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால 99% மிச்சம் இருக்கத்தானே செய்யுது. அதை என்ன செய்யலாம், நம்ம ரொம்ப ஹாப்பியா நம்ம குடும்பத்துக்கு செலவு பண்ணலாம். ஆக உடல், அறிவு, பொருள் இந்த 3ஐயும் ஈகைக்காக எப்பொழுதும் நாம் தயாராகவே வைத்திருப்போம். இதுதான் வந்து மகரிஷனுடைய எண்ணம். அந்த எண்ணம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனவளக்கலை அன்பர்களுடைய மனசுல வந்து இப்போ ஆழமா பதிய ஆரம்பிச்சுட்டு. இப்ப பாருங்களேன், இது வந்து நம்ம வந்து ஆறறிவு படைத்த மனிதனுக்கே வந்து மகான் இந்த அளவுக்கு ஒரு ஈகைத்தன்மைக்கு வந்து விளக்கம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த 5 அறிவு வரை உள்ள ஒரு ஜீவன்கள் பாருங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணம் பாருங்களேன். ஒரு கிராமத்துல அடர்ந்த காடு ஒண்ணு இருந்துச்சு. அங்க காகம், எலி, மான், ஆமை எல்லாமே வந்து ஒண்ணு நட்புடன் தான் வாழும். எப்படி வந்து சொல்லுவாங்க அந்த காலத்துல, அதாவது மகான் இது புத்தர் பெருமான் நடக்கிறாரு இல்ல உட்கார்ந்தாருன்னு சொன்னா, சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரி எல்லா விதமான பிரயாணிகளையும் வந்து சிங்கம், புலி, மான் எல்லாமே ஒன்னா தான் இருக்குமா, ஃப்ரெண்ட்ஸியா இருக்குமா. அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா என்ன கதை அப்படின்னா, ஒரு நாள் இந்த மான்கள்லாம் ஒண்ணா இருந்துச்சு இல்லையா, காகம், எலி, மான், ஆமை எல்லாம் ஒன்னாதான் இருந்துச்சு. இப்போ ஒரு நாள் மேய்ச்சலுக்கு சென்ற மான் திரும்பி வரல. கவலையில மானை தேடி புறப்பட்டது காகம். காட்டுல இங்கு இங்கும் பறந்துச்சு. கடைசியா மானை கண்டுபிடிச்சிச்சு. பாவம் மான் வேடன் விரித்திருந்த வலையில் சிக்கி தவித்தபடி கிடந்தது. அருகில் சென்ற உடனே அந்த என்ன செய்து காக்கா போய், நண்பா கவலைப்படாதே, உடனே எலியை அழைத்து வருகிறேன், வலையை அறுத்து உன்னை காப்பாற்றி விடுகிறேன் அப்படின்ட்டு காகம் சொல்லிச்சு. உடனே வேகமா ஓடி போய் இந்த எலியை முதுகுல ஏத்திட்டு வந்துச்சு பாருங்க. உடனே ஆமை என்ன பண்ணுச்சு, சோம்பி இருக்காம அவற்றை பின்னாலேயே சென்று அந்த அடைச்சி, ஏன்னா அங்க ஆமையும் கூட பின்னாடியே வருது. காகம் உயரத்தில் பறந்து வலை விரிச்சிருந்த வேடன் அங்க வருகிறானான்னு மேல இருந்து கண்காணிக்குது. ஒரு சற்று தூரத்துல வந்து வேடன் வந்துட்டு இருக்கான். உடனே எச்சரிக்குது. எது? காகம். சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு காகம் வந்து என்ன எச்சரிக்கை பண்ணுது. வலையை வேகமாக அறுத்தது எலி. அப்போ சிக்கி இருந்த மான் தப்பிச்சிருச்சு. அமைதியாக அங்க ஊர்ந்த ஆமையை பார்த்து விட்டான் வேடன். உடனே மான் தப்பி விட்டது. ஆமையாவது கிடைத்தது, இதை சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமையை பிடிச்சுக்கிட்டான். ஆமைய வந்து என்ன சொன்னா, அந்த வில்லு வச்சிருக்கான் பாத்தீங்களா, அதை கட்டி தூக்கி எப்படி நடந்துகிட்டு இருக்கான். இவப்ப எல்லாம் மிச்ச விலங்குகள் எல்லாம் பாத்துக்கிடுச்சு பாருங்க. பார்த்த உடனே ஒரே கவலை, ஆஹா ஆமை மாட்டிக்கிடுச்சு அப்படின்னு. உடனே காகம் தீவிரமா யோசிக்கி ஆமையை வந்து எப்படியாச்சும் காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா கூட சக இதுகள், அவங்ககிட்ட ஒரு திட்டத்தை சொல்லுது. அதுவும் என்ன பண்ணுச்சு, அந்த நண்பர்களும் வந்து சம்மதிச்சிட்டாங்க. அப்ப என்ன வச்சு, வேடம் செல்லும் வழியில ஒரு ஏரி. அந்த ஏரிக்கு குறுக்கு வழியில என்ன எல்லா விலங்குகளும் போகுது. இப்ப நம்ம அவங்க எல்லாம் பிளான் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. அந்த ஏரிக்கரையில வந்து அந்த மானை என்ன செய்யுது, அப்படி இறந்த மாதிரி அப்படி படுத்துக்கிட்டு நடிச்சு சும்மா நடிக்குது. இறந்த மாதிரி சும்மா அது பாட்டு படுத்து கிடக்கு, இறந்து போன மாதிரி. தலைப்பகுதியில வந்து இந்த காகம் என்ன செய்யுது தெரியுமா, மானை இறந்து போச்சுன்னா காகங்கள்லாம் போய் கொத்தும் இல்லையா. அப்ப அந்த காகம் என்ன செய்யுது, அந்த மானை கொத்துற மாதிரி அது நடிக்குது. இப்போ இதை கொஞ்சம் தூரத்துல இருந்து இந்த ஆமை எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அப்போ வழியில கிடந்த மானை என்ன செய்யறான், அந்த வேடன் பாக்குறான். அவனுக்கு உடனே மானை பார்த்தோன்னு ஆசை வந்துட்டு, உடனே ஏரிக்கரையில இருந்து ஆமையை என்ன பண்ணா அங்க வச்சுட்டு மானை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். வேடன் பக்கத்துல வர்றதை பார்த்த உடனே காக்கா காக்கான்னு கத்த ஆரம்பிச்சது. அந்த கச்சத்தை கேட்ட உடனே இந்த மானை என்ன பண்ணிச்சு, எழுந்து தப்பி ஓடி பிடிச்சு. அப்ப அந்த வகையில அப்ப அதுக்குள்ள என்னாச்சு, ஆமைட்ட எலி ஓடி வந்துச்சு, கட்டி இருந்த கைத்தை கடகடன்னு அறுத்துருச்சு. அப்ப தப்பி அந்த பக்கத்துல தப்பி இருக்கு பாத்தீங்களா, பக்கத்துல இருந்த ஏரி, அதுக்குள்ள போய் டக்குன்னு போய் ஒளிஞ்சிடுச்சு ஆமை. எலி என்ன செஞ்சு புதருக்குள்ள ஓடி மறைஞ்சிட்டு. இப்ப ஏமாந்த வேடம் என்ன செய்யறான், அந்த ஆமையை எடுக்க வந்தான். அங்க அருந்த கயிறு வில்லு தான் கிடந்துச்சு.
ஏமாற்றத்திலும் நடந்துட்டான் வேடன். ஆக தப்பிய விலங்குகள் என்னாச்சு? ஆக சந்தோஷம். இப்ப இந்த இடத்துல என்னன்னா, இந்த 5 விதமான எத்தனை எல்லாம் போயிடுச்சு முதல்ல இங்கிருந்து மான் மாட்டிக்கிட்டதுலேருந்து காகம், எலி எல்லாம் சேர்ந்ததெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இந்த ஈகை குணங்கள்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு அந்த 5 அ வ வ அறிவு உள்ள மிருகங்களுக்கே அந்த அளவுக்கு இருந்துச்சு சொன்னா, மகான் சொன்ன மாதிரி நம்ம 6 அறிவு படைத்த மனிதர்கள் பார்த்தீங்களா, அந்த ஒரு பிரதேச சமாச்சாரம் கண்டிப்பா நம்ம ஒதுக்கி வச்சு, மக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கருத்து. அடுத்தாப்புல இன்னும் கொஞ்சம் இத எலாபரேட்டிவா ஈகைய பத்தி பார்க்கிறதா இருந்தா என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இப்ப மனித இன வாழ்வு எப்பவுமே வந்து பொறுப்புடையது தானே! சிறப்பு மிக்கதும் கூட. உரிமை, கடமை அப்படின்னு சொல்லிட்டு 2 கருத்துக்கள்ல மனுஷன் வந்து முழுமையா அவனுக்கு அறிவு இருக்க வேண்டியது கண்டிப்பா அவசியம் அப்படிங்கிறாரு குரு. இப்போ உலகத்துல நம்ம வந்து பிறந்துட்டதுனால நம்ம வாழ உரிமை கண்டிப்பா நமக்கு இருக்கத்தான் செய்யுது. ஆனா, அந்த உரிமைய வந்து முழுமையா செயல்படுத்துனா, அதுக்குள்ள விவரம் நமக்கு தெரிஞ்சு தான் ஆகணும். இல்லையா? அதாவது இப்ப இதுல 2 விஷயம் இருக்கு பாத்துக்கணும். ஒன்று இறை உணர்வு அப்படின்னு மகான் சொல்றாரு. அடுத்தது அறநெறி வாழ்க்கை அப்படிங்கிறாரு. இந்த அறநெறி வாழ்க்கைன்னு ஒண்ணு வருது பாத்தீங்களா? அதுக்குள்ள தான் வந்து நமக்கு அறநெறி வாழ்க்கை அப்படிங்கிறது ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படிங்கிறாரு நம்ம குரு. அதுல ஈகை என்ற தலைப்புல தான் நம்ம வந்து இன்னைக்கு அ சிந்திச்சுக்க ச ப ப அந்த பாயிண்ட் தான் நம்ம கலந்துகிட்டு இருக்கோம். அதேபோல இந்த கல்வின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, கல்வியில வந்து புலன்களுக்கு எட்டக்கூடிய பொருட்கள பத்தியும், அவற்றை செயல்படுத்தக்கூடிய உறுப்புகளின் சிறப்புத்தன்மைகளை பத்தி அறிந்தவர்கள் நெறைய பேர் வந்து இருக்காங்க உலகத்துல. மகிழ்ச்சியோட எப்படி வாழணுங்கிறதும் தெரியும். அதேபோல மற்றவர்களை வாழ வைக்கிறது எப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனா, இத வந்து எப்படி நம்ம பயன்படுத்த அப்படின்னா, அடிப்படையில அவங்க மனச வந்து நல்ல மனசா வச்சுக்கிறணும். அதுக்கு தான் வந்து இந்த வாழ்க்கை கல்வி ரொம்ப அவசியங்கிறது. வாழ்க்கை கல்விங்கிறது என்ன? நம்ம மகான் குடுத்திருக்கிற மனவளக்கலை தான் வந்து நமக்கு முழுக்க முழுக்க அந்த வாழ்க்கை கல்விய போதிக்குது இப்போ. அதுபோல மனவளக்கலைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நமக்கு வந்து மனவளக்கலைங்கிறதே வாழ்க்கை கல்வி தான். என்ன வாழ்க்கைங்கிறதே என்ன? சந்தோஷமா வாழணுங்க அப்படின்னு தானே. அப்ப அந்த வாழ்க்கை கலைய வந்து தரக்கூடிய மனவளக்கலை வந்து நமக்கு அதுல இருக்கக்கூடிய அந்த மனவளக்கலையில இருக்கக்கூடிய ஒரு அங்கம் தான் வந்து அறநெறின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அறநெறியில இருந்து வரக்கூடியத ஒன்று தான் வந்து ஈகை அப்படிங்கிறது நமக்கு நம்ம போக அத பத்தி விளக்கம் நெறைய இருக்கு. ஒழுக்கம், கடமை, அ இது ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படிங்கிற வார்த்தை வாசகத்துலலாம் அது எல்லாம் வருது. இப்ப அதே போல இந்த அறநெறிகள்னு சொல்லக்கூடிய சமயத்துல பார்த்தீங்கன்னா, அந்த 3 இது சொன்னோம் பார்த்தீங்களா? ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படிங்கிறதுல, அதுல இன்னும் கொஞ்சம் விளக்கமா அதுல பார்க்கலாம். அதாவது மனித சமுதாயம் வந்து என்னதுன்னா, எல்லாமே வந்து நம்ம சேர்ந்து தான் வாழ்றோம் இல்லையா? ஆனா, இ இந்த நிலைமைய மாத்திக்கிட்டு நம்ம வந்து விலங்குகள் எப்படி அது பாட்டுக்கு நிக்கும், அது பாட்டுக்கு ஓடிரும் தனித்தனியா தான் போய் வாழ்ந்துட்டு இருக்கும். ஒரு இடத்துல மூலையில படுத்துக்கிறோம். அத மாரி நம்மளால இனிமே வாழ முடியுமா? நிச்சயமா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்தா வாழ்ந்தாகணும். ஆக, ஓ இதுதான் சமுதாயம் அப்படிங்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் பலருடைய உழைப்பு தேவைப்படுகிறது. அப்படித்தானே? அதே மாரி இந்த விலங்கினங்கள பார்த்தீங்கன்னா, இயற்கை வளத்த நேரடியாக வாழ்வின் வளமாக அப்படியே துய்த்து நேர நேர வந்து ஆனா மனிதன் அப்படி இல்ல. மனிதன் இருக்க வந்துச்சுன்னா, இயற்கை வளம் ஒண்ணொண்ணையும் வந்து தன்னுடைய அறிவினாலும் திறமையாலும் வந்து என்ன செய்றான்? அழகுபடுத்துறான். அறிவின் திறனால அதை உருமாற்றியும் அனுபவிக்கிறான் பாருங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, குழப்பம் விளைவிக்காமல் இருக்கவும், தீமைகள் தோன்றாமலும், பெருகாமல் இருக்கவும், விலங்கினங்களுக்கு தேவைப்படாத ஒன்று மனிதனுக்கு தேவைப்படுகிறது. அது என்னது? அதுதான் அறநெறி. அப்ப அந்த அறநெறி அப்படிங்கிறதுல, அதுபோல மனிதகுலம் சிறப்பாக இருக்க அறநெறிகள் கண்டிப்பா நமக்கு அது வந்து ரொம்ப எல்லார்ட்டயும் அந்த மனப்பான்மை இருக்கணும். அது மட்டும் இல்ல, மனுஷன் வந்து என்ன செய்றான்? அந்த பொருட்கள அனுபவிக்கணும்னு சொன்னா, அந்த பொருட்கள தனக்கு சொந்தமாக்கிட்டு, அப்புறம் தான் வந்து அந்த பொருட்கள நம்ம அனுபவிக்க முடியும். அதனால சமுதாயத்திற்கு ஏற்ப தனது செயல்களை மனிதன் கட்டுப்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறது. இப்ப அதாவது தனக்கு மட்டும் தான் அப்படிங்கிற மனப்பான்மை இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய தத்துவம். அதே மாரி பிறந்தது முதல் ஒரு மனிதனுக்கு நெறைய பொருள் நமக்கு தேவைப்படுது. இல்லையா? ஆரம்பத்தில குழந்தைக்கு பேரண்ட்ஸ் பார்த்துக்கிறாங்க. பெரிய குழந்தையா ஆகும்போது பெரிய பையனாகி அவன் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டத்தில என்ன செய்றான்? அவனுக்கு தேவை என்னென்ன பொருளோ அவற்றையும் வந்து அவனே தயார் பண்ணி அவனே வந்து ஏற்பாடு பண்ணக்கூடிய அளவுல சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிச்சுறான். ஆக அவன் ஒருவனால மட்டும் தான் வந்து சில பொருள செய்ய முடியும். ஆனா 15 வயசுக்கு மேல ஆயிப்போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் கண்டிப்பா வந்து உழைச்சு தான் சம்பாத்தியம் பண்ணி ஆகணும். அதற்கு தேவையான அத்தன பொருட்களையும் வந்து அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து இப்ப அவனுக்கு எல்லாத்தையும் அவன் தயார் பண்ண முடியாது இல்லையா? அப்ப சமுதாயம் தான் உற்பத்தி செஞ்சு கொடுக்கு. அப்போ அந்த அவனுக்கு சமுதாயம் உற்பத்தி செஞ்சு கொடுக்கிறது இல்லாம என்ன செய்யுது அப்படின்னா, அவனுக்கு எந்த பொருள் தேவையோ அத அவன உணர வச்சு அவனுக்கு பொறுப்புணர்வையும் குடுக்குது இந்த சமுதாயம். ஆக சமுதாயமானது தான் வந்து நமக்கு எல்லா வழிகளையும் வந்து இந்த அறநெறிகள்ல போதிக்கிறதுக்கு முழுசா முதல்ல முன்னுரிமைய குடுத்து நிக்கக்கூடியது இந்த சமுதாயம் தான். அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிறணும்.
அது மாதிரி இப்ப இந்த ஈகை குணம்னு வரும்போது பாத்தீங்கன்னா, அந்த அறநெறி வாழ்க்கையில மனித குலத்தில் வந்து சிறப்புகளில் ஒன்று பிறர் படும் துன்பத்தைக் கண்டு இரங்கலும், அத்துன்பத்தை போக்க முயல்வதும் தான். அப்படித்தானே? அந்த வகையில எழுந்த செயல் தான் வந்து ஈகை அப்படிங்கிறார் நம்ம குரு. வாழ முடியாதவர்களையும், வாழத் தெரியாதவர்களையும், வாழ்வை இழந்தவர்களையும் ஏற்று காப்பது சமுதாய நலத்தை காக்கும் நற்செயல் அப்படிங்கிறார் நம்ம குரு. எல்லோருமே ஈகை குணம், எல்லார்ட்டையும் ஈகை குணம் தான் இருக்கணும் அப்படிங்கிறாரு. அவரவரும் தங்கள் உழைப்பின் பலனிலே ஒரு பகுதியை ஒதுக்கி வைத்து ஈகையாக்க வேண்டும். அது இந்த ஒரு பிரசித்த சமாச்சாரம். ஈகையால் அதாவது ஈகையால் வரக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா, அதுல வாங்கக்கூடிய தன்மை இருக்கு பார்த்தீங்களா? அவருடைய மனசு வந்து எளிமையாருது. ஒண்ணு குடுக்கக்கூடிய ஒரு மனசு எளிமையாகிறது மட்டும் இல்லாம, இந்த அத வாங்குறாரு பார்த்தீங்களா? அவருடைய வாழ்வு என்ன ஆகுது? வளமாகும் அப்படிங்கிறாரு குரு. ஆக 2 தரப்பிலயுமே குடுப்பவரா இருந்தாலும் சரி, வாங்குபவரா இருந்தாலும் சரி, அவருடைய ஈகை நலம் வந்து 2 பேருக்குமே அதுல கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இதே வந்து தெய்வப்புலவர் என்ன சொல்றாரு பாருங்க. "ஈத்துவக்கும் இன்பம் அறியார் கொல் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர்" அப்படிங்கிறாரு தெய்வப்புலவர். அதாவது ஒரு சமுதாயத்துல வந்து இப்ப சாதாரணமா 3ல் 1 பங்கு குழந்தைகள்னு வச்சுக்குருவோம். 3ல் 1 பங்கு முதியவர்கள். இவர்களால் உழைத்து பொருள் ஈட்டி வாழ முடியாது. அப்படிதானே? அதத்தான் திருவள்ளுவர் இன்னும் கூட என்ன சொல்றாரு பாருங்க. "இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை" அப்படிங்கிறாரு வள்ளுவ பெருந்தகை. அதாவது இல்லறத்தாருக்கு இயல்புடைய மூவர் உள்ளனர். அது நமக்கு தெரியும். அவர்கள் யாரெல்லாம்? 1 தாய் தந்தை, 2வது கணவன் மனைவி, 3வது மகன் மகள், தான் பெற்ற பிள்ளைகள். அப்போ இந்த 3 பிரிவினரும் நல்ல முறையில தங்களுக்கும் துன்பம் இல்லாமல் பிறருக்கும் துன்பம் அளிக்காமல் வாழ துணையாக உள்ளவர் யாரு? அந்த குடும்பத் தலைவர். அப்போ குடும்பத் தலைமை பொறுப்பில் உள்ளவர் என்ன செய்யணும்? தனது குழந்தைகள், தன்னை பெற்று வளர்த்த முதியோர்கள், வாழ்க்கை துணை ஆக எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய நலன்களை பார்க்க வேண்டியது உதவி செய்ய வேண்டியது அவருடைய பொறுப்பு. அது மட்டும் இல்ல, சமுதாயத்துல வந்து நோயுள்ளோர், உறுப்பிழந்தோர், ஹேண்டிகேப்ட் சொல்லுவாங்க இல்லையா? உறுப்பிழந்தோர், உடல் உறுப்புகள் குறைவாக பிறந்து விட்டவர்கள் அனைவரும் வாழ்வதற்கு உழைக்கும் வலிவும் வயதும் உடையவர்கள் தான் உதவி செய்ய வேண்டும். ஒருத்தர் ஒரு சாலருக்கு ஒண்ணும் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க. அப்போ நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா உழைக்கும் வலிமை உள்ளவர்கள் தான் வந்து யாரும் அவங்களுக்கு உதவி பண்ணாதான் அவங்க வாழ முடியாதவங்க. ஆக இது இப்படி இருக்கக்கூடிய ஈகை இருந்தால்தான் வந்து அந்த மனித குலம் வாழும் அப்படிங்கிறார் நம்ம குரு. அதுபோல அறிவிலோ செல்வத்திலோ குறைவுடையவர்களுக்கு இங்கதான் முக்கியமான பாயிண்ட். இப்போ செல்வம் குறைவா இருக்கு, ஓகே குடுத்துறோம். இந்த அவங்க இருக்கிறவங்க குடுக்குறாங்க, உழைச்சு சாப்பாடு அவங்க வந்து பசி ஆத்துறாங்கன்னு வைங்க. ஆனா இப்ப இந்த அடுத்து மகான் பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். அறிவிலோ செல்வத்திலோ குறை உடையவர்களுக்கு நிறை உடையவர்கள் உதவி வாழ வைத்தலே ஈகையாகும். இப்ப அறிவு ஒருத்தட்ட வந்து கம்மியா இருக்குங்க அப்படின்னு சொல்றேன், அவனுக்கு அவ்வளவுதான்ப்பா அறிவு அப்படின்னு அவனை விடக்கூடாது. அந்த 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 உருவத்தை விடக்கூடாது. என்ன செய்யணும்? கூப்பிட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்க புரியுற அளவுக்கு நம்ம நடை உடை பாவனைகளை மாறி நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஓரளவுக்கு அவங்களுடைய மனநிலை மாறுற அளவுலையும், நம்ம சொல்லக்கூடியதை அவங்க செவி சாய்க்கக்கூடிய அளவுலையும் அவங்க அறிவு உயரணும். அதுவும் கூட ஒரு வகையில் ஈகை தான் அப்படிங்கிறார் நம்ம குரு. அது மட்டும் இல்லாம தேவையான போது தேவையானவர்களுக்கு முடிந்தவர்கள் இயன்றவர்கள் உடனடியாக செய்யக்கூடியதுதான் உதவி அல்லது ஈகை. ஈகைக்கு சொல்லக்கூடிய விளக்கங்கள் தான் மகான். உடனடியாக உதவி செய்வது மட்டுமன்றி வாழ்நாள் முழுவதும் ஒருவர் மற்றவர்கள் உதவியை தேட வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு அவருக்கு உதவி செய்தால் அது பேர் உதவி. உதவியே ஈகைன்னு என்ன இருக்குன்னா, இப்ப நமக்கு அந்நேரம் அந்த ஆன் த ஸ்பாட் நம்ம செய்யக்கூடியது மட்டும் இல்ல. நம்ம இன்னைக்கு அது சொல்லுவாங்க இல்லையா? ஒரு மெழுகுவர்த்தி ஒரு திரிய எரிய வைக்கணும்னா, அது எல்லா திரியும் எப்படி எரியுது? அப்ப வாழ்நாள் முழுக்க வந்து இன்னைக்கு செய்யக்கூடிய உதவிக்கு அவருக்கு ஒரு அடிப்படையா இருந்துச்சு, அமைஞ்சு போச்சுன்னு சொன்னா, அவர் என்னைக்கும் மறக்காத லெவல்ல ஒரு ஏணிப்படியா நம்ம இருந்தோம்னு சொன்னா, அவர் மேல மேல அத பயன்படுத்திட்டு மேல வந்துருவாரு அப்படிங்கிறதான் வந்து அதுக்கு பேர் என்ன சொல்றாரு மகரிஷி? அது பேருதவி. அந்த அளவுக்கு அவர் உயரக்கூடிய தன்மை இருக்கு மனப்பான்மைக்கு நம்ம வந்து அவங்களுக்கு உதவி பண்றோம்னா, அதுக்கு பேருதவி அப்படிங்கிறாப்புல. அதுபோல அப்ப என்ன செய்யணும்? இந்த முறையில தான் வந்து நம்ம வந்து பிறருக்கு உதவி கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் மகரிஷி. அப்போ இன்னொரு முக்கியமான லைன் பாருங்க. கொடுத்து வாங்குவது கடமை. ஆனால் கொடுக்காததையே திருப்பி கொடுக்க வேண்டும் என்கிற போது அதுதான் ஈகை. இது மகான் வந்து எந்த குருவும் சொல்லாத ஒரு வார்த்தை இது. கொடுத்து வாங்குவது கடமை, கொடுக்காததையே திருப்பி கொடுக்க வேண்டும் என்கிற போது அதுதான் ஈகை. ஒருத்தர் கொடுக்கவே இல்லை, நம்ம ஆனாலும் அவங்களை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதான். ஆக மகரிஷி அவர்களுடைய ஞான கலைஞர்கள் வரிகள் லைன் வருது பாருங்களேன். ஒழுக்கம் கடமை என்ற மூன்றும் ஒன்றிணைந்த உயர் நெறியே அறம் என்றாகும். ஒழுக்கத்தில் கடமை
ஈகை இரண்டும் உள்ளடங்கி இருப்பதனை உற்றுப்பாரீர், ஒழுக்கமே வாழ்வில் என்றும் வெற்றி நல்கும். இப்போ அந்த ஒழுக்கம் கடமை ஈகைன்னு சொல்லக்கூடியதுல மகான் என்ன சொல்றாருன்னு அந்த ஞானக்கலை இதுல இந்த லைனு, அதாவது இந்த ஒழுக்கத்தில் கடமை ஈகை ரெண்டுமே உள்ளடங்கிறது அப்படிங்கிறாரு. ஆக ஒரு மனுஷனுக்கு வந்து ஒழுக்கம் இருந்தாலே போதும், இந்த கடமையும் ஈகையும் வந்து தானே பின்னாடியே ஒட்டிக்கணும் அப்படிங்கிறது. அது மாதிரி இப்ப மனுஷனை பொறுத்தவரையில பொதுவா இன்பத்தை தானே விரும்புகிறான். துன்பங்களிலிருந்து விடுபட்டு இன்பமும் மகிழ்ச்சியும் வெற்றியும் வாழ நம்ம நல்ல சுகமா சௌரியமா இருக்கணும்னு தான் அவன் நினைக்கிறான். அதுக்கு வந்து என்ன மகான் சொல்றாரு அப்படின்னா, வாழ்க்கை தத்துவம் வந்து கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். வாழ்க்கை தத்துவத்துல மகான் சொல்லக்கூடிய 12 தத்துவங்கள். அதுல தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவு நிலைப்படிகள் 3 அப்படிங்கிறது. இந்த அறநெறி 3ல தான் நம்ம சொல்ற ஒழுக்கம் கடமை ஈகை வருது. அப்போ வாழ்வின் நோக்கமே என்ன சொல்றாருன்னா, இறைநிலை உணர்றதான் வாழ்வின் நோக்கம் நம்ம மகான் சொல்றாரு. அதாவது அறிவின் முழுமை பேறு பெற்று தொண்டாற்றி வாழ்றதா இன்பம் அப்படிங்கிறத வந்து மகான் சொல்லப்படுகிறது. அந்த வகையில அறநெறியினுடைய இந்த வரக்கூடிய அந்த ஈகையை அந்த 3 பாயிண்டையும் பின்பற்றி வாழ்ந்தாலே நமக்கு வந்து அதுல என்ன செய்யணும் அப்படின்னா, ஈகை குணத்தை வந்து நம்ம முன்னிறுத்தி அதை நம்ம வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து உதவி பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம மனவளக்கலையில நமக்கு கிடைச்ச ஒரு வெற்றின்னு கூட சொல்லலாம். இந்த அளவுக்கு நம்ம மனசு மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அதே போல இந்த இயல்புடைய மூவர் அப்படின்னு முதல்ல சொன்னோம் பாத்தீங்களா? அதுக்கு ஒரு சின்ன இது என்னன்னா, ஒண்ணும் இல்ல அது ஒரு சின்ன நம்ம அது ஒண்ணும் இப்ப தெரிஞ்சதுதான் எல்லா விஷயமே. இப்ப நான் பாருங்களேன், அதுல என்ன சொன்னாரு முதல்ல தாய் தந்தைய பத்தி வரக்கூடிய காலத்துல, நம்ம 10 மாதம் வயித்துல சுமந்து தன் உயிரையும் துச்சமென நினைத்து நம்மை பெற்று இரவு பகல் பாராது, கண் துஞ்சாது, தன்னுடைய நலன்களை எல்லாம் நமக்காக தியாகம் செய்தவர் யார்? தாய். தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்பார்கள். தாயின் பாலுண்டே வளர்ந்தோம், நம்மை வளர்த்து சீராட்டி பாராட்டிய தாயை கவனிக்க வேண்டியது நமது பொறுப்பு அப்படிங்கிறார் நம்ம குரு. சோ அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது இப்ப அதுல என்ன இன்னும் கூட குறள் என்ன சொல்லு பாருங்களேன், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றவன் கேட்டேன். இதனால தாய் உள்ளம் தான் இதுல. இதுக்கு என்ன அப்படின்னா, நம்ம நற்குணங்களோட நம்ம வாழ்றோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுக்கு அடிப்படையா நம்ம என்ன நமக்கு வந்து என்ன ஒரு இதா இருக்கணும் அப்படின்னா, நம்ம தாய்க்கு செய்யக்கூடிய நன்றிக்கு குணம் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் வந்து நம்மட்ட இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து ஒழுங்கா நம்ம தாய் வந்து வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அதே போல நம்முடைய முன்னேற்றமே தன்னுடைய குறிக்கோள் என்று தன் உடல்நலத்தையும் பாராது உழைத்து நம்மை மேன்மைப்படுத்தியவர் தந்தை. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி அப்படிங்கிறது வந்து அதுவும் ஒரு திருக்குறள்ல வரத்தான் செய்யுது. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோட. அது போல தாய் தந்தை இருவரையுமே வந்து வயதான காலத்திலும் கவனிக்க வேண்டியதுதான் வந்து மிக மிக அவசியம் அப்படிங்கிறது தான் இதுல உள்ள ஒரு கணிப்பு. அதை அடுத்து வாழ்க்கை துணை, அது தெரியும். தன்னுடைய நலம் பாராது அவர்கள் செய்த செயல்களுக்கெல்லாம் நாம் ஈடு செய்ய வேண்டும். நமது வாழ்நாள் முழுவதும் நமக்கு துணையாக ஒருவர் தானே வாழ்க்கை துணைவர். அதே மாதிரி குழந்தைகள் சமுதாயத்துல பாத்தீங்கன்னா மேல நல்லா வளர்ந்து வரணும் அப்படின்னு சொன்னா, நல்லா வளர்ந்து அவங்களுடைய உழைப்பினால வரக்கூடிய வருமானத்தினாலையும் குடும்பத்திற்கும் சுற்றத்துக்கும் முக்கியமா சமுதாயத்திற்கும் நல்ல தொண்டாற்றணும் அப்படின்னா அந்த பிள்ளைகளை வந்து வளர்க்கக்கூடிய கடமைகள் வந்து பேரண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி கற்றவர் கூட்டத்துல வந்து தன் மகனை முந்திருக்கும்படியாக, அது குறள் எப்படி வருது பாருங்க, தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்திருப்பை செயல். அப்போ இந்த ஈகை உணர்வுல வந்து இந்த மூணு பேருடைய கடமைகள் வர்றது அப்படிங்கிறதுக்கு வந்து யார் யாருடைய முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஒரு இது நம்ம இப்ப பயிற்சிகள் சிந்திச்சுட்டு இருக்கோம். அதே போல தந்தையினுடைய கடமை தான் அது. மகள் இருவரையுமே கல்வியில மேம்பாடு செய்ய. இப்ப கூட நம்ம பாருங்களேன், இந்த வந்து இந்த லீவு ஹாலிடேஸ் இதுல பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கான மேம்பாட்டு நிலையங்கள் எல்லா மன்றங்களையுமே வந்து அவங்களுடைய மனநிலையை மேம்படுத்துறதுக்காக வேண்டி நம்ம வந்து பயிற்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். சோ இதுவுமே வந்து நம்ம மன்றத்தினுடைய இயக்குனர் கூட ஒரு வகையில சொல்லலாம். ஏன்னா அங்க பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், மன்ற பொறுப்பாளர்கள் எல்லாமே அது எந்த அளவுக்கெல்லாம் பிளான் பண்ணி என்னெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த மன்றத்தை நடத்துறவங்களுக்கு தான் வந்து அதனுடைய தன்மைகள்லாம் தெரியுங்கிறது நமக்கு தெரியும். அதனால அந்த ஈகை குணம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தான் வந்து குரு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் இதுல. அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இந்த ஈகை குணத்துல முதல்ல மகான் வந்து 5 ஒழுக்க பண்பாடு வச்சிருந்தாரு பாருங்களேன். அதை அப்படியே 2 ஒழுக்க பண்பாடா மாத்திட்டாரு. அதாவது அறநெறி என்பது நமக்கு தெரியும். ஒழுக்கம் கடமை ஈகை அப்படிங்கிறது. இந்த அறநெறி தான் வந்து 5 ஒழுக்க பண்பாடா மலர்ந்துள்ளது அப்படிங்கிறது தான் அதுல கண்டிப்பா உள்ள கருத்து. அதாவது கடமையே உழைத்து வாழ்வேன், ஒழுக்கமே துன்பம் தர மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன், வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்க மாட்டேன் அப்படிங்கிறத வந்து இந்த 5 ஒழுக்க பண்பாடுல வரக்கூடியது. ஈகையே பிறருக்கு உதவி செய்வேன் அப்படின்னு மாறிடுச்சு. அப்போ அறநெறியே 5 ஒழுக்க பண்பாடு. இந்த 5 ஒழுக்க பண்பாட்டிற்கு போதை, போர், பொய், புகை இல்லாமல் இருப்பது என்ற 4 அரணாக வழங்குறது அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. அப்ப 5 ஒழுக்க பண்பாடு சுருக்கப்பட்டு 2 ஒழுக்க பண்பாடாக ஒரு சங்கல்பமாகவே வந்துருச்சு. எப்படி யாருக்கும் துன்பம் தர மாட்டேன், முடிந்த அளவு உதவி செய்வேன் என்பதுதான் வந்து இந்த 2 ஒழுக்க பண்பாடு நமக்கு தெரியும்.
அப்போ இத நமக்கு வந்து எவ்வளவு அருமையா சுருக்கி நமக்கு மகான் தந்த நம்ம குருவானது எப்படி குடுத்திருக்காரு அப்படிங்கிறது, இதையே நமக்கு வந்து நம்ம குருவினுடைய ஈகை குணம்னு கூட எடுத்துக்கலாம். அப்படித்தான் நம்ம வந்து அத கணக்குல சொல்லணும். சோ அந்த வகையில நமக்கு வந்து ஈகை குணம் வந்து வளரணும் அப்படின்னா, மகானுடைய மனவளக்கலை பயிற்சிகள வந்து நமக்கு கண்டிப்பா அத நம்ம வந்து தவறாம செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்து. அது மாதிரி இந்த ஈகை பண்புக்கு வந்து இன்னொன்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது நெறைய பேர் வந்து மத்தவர்களுக்கு பொருளோ, பணமோ கொடுப்பது மட்டும் தான் ஈகைன்னு நெனைச்சுட்டு இருக்காங்க. நீ உண்பதற்கும், உடுத்துவதற்கும் உபயோகிப்பதற்கும் எது தகுதியாக இருக்கிறதோ, அதைத்தான் மற்றவர்கள் கொடுக்க வேண்டும். இப்போ நெறைய இடங்கள்ல ஈகை குடுக்குறேன்னு சொல்லிட்டு பழைய துணிகள்லாம் குடுத்துருவாங்க பாருங்க. அத வந்து அந்த குணத்த கூட நம்ம மாத்திக்கலாம். அதுதான் இதுல வரக்கூடியது. நீ உண்பதற்கும், உடுத்துவதற்கும், உபயோகிப்பதற்கும் எது தகுதியாக இருக்கிறதோ, அதைத்தான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அடுத்து உன்னிடத்திலே உதவி கேட்டு வருபவர்களை நன்கு உபசரித்து இன்முகத்தோடு சேவை செய்ய வேண்டும். பிறகு இறைநிலைக்கு நன்றி சொல்லி இறைநிலையை வணங்கி கொடுக்க வேண்டும். இதுதான் வந்து ஈகை குணம் இருக்கக்கூடியது. அப்ப இறைநிலையின் அம்சமா இருக்கின்ற அந்த ஏழை மக்களை, நீயும் நானும் தெய்வம் தானே அப்படிங்கிறது. இறைநிலை அம்சமாக இருக்கின்ற அந்த ஏழை மக்களை, நீ ஈவதற்கு வசதியாக அந்த இறைநிலையே அனுப்பியுள்ளது என்ற உணர்வோடு நன்றியுடன் கொடுக்க வேண்டும் கொடுக்கக்கூடியது. மக்களுக்கு சேவை செய்யறது தான் வந்திருக்கோம்னு மகரிஷி அடிக்கடி சொல்ற மாதிரி, இந்த ஈகை குணத்துக்கு கூட அவங்களுக்கு உதவி பண்றதுக்கு இறைநிலையே நம்மள அனுப்பிச்சிருக்கிற உணர்வோட, நன்றியோட இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு உணர்வோடு நமக்கு குடுக்கணும் அப்படிங்கிறாப்புல. அதே மாதிரி என்னை வாங்குவோர் பக்கம் வைத்திருக்காமல், கொடுக்கின்ற நிலையிலே வைத்திருக்கின்றாயே, அதற்கு நன்றி இறைவா என்று உணர்வோடு கொடுக்க வேண்டும். இதுல கூட பாருங்க, இப்ப வாங்குங்கை, கொடுக்குங்கைக்கு கூட எப்படி மகான் வந்து சொல்றாரு பாருங்க. அப்போ ஈகையில வந்து இத்தனை விஷயங்கள் இருக்கு பாத்துக்கோங்க. சோ அந்த வகையில நமக்கு வந்து ஈகைக்கு வந்து அர்த்தம் சொல்றதுக்கு அளவே இல்லைன்னு கூட சொல்லலாம். அத்தனை விஷயங்கள் வந்து மகான் சொல்லியிருக்காரு. சோ அந்த வகையில் நமக்கு வந்து என்ன செய்வோம், ஈகை குணத்தோடு இந்த மொமெண்ட்ல இருந்து நாம வந்து ஈகை குணத்தோடு வாழ்வோம். அத்தகைய மனநிலையை நம் மனதில் வைத்துக்கொண்டு நல்ல ஒரு அற வாழ்வினை வாழ்ந்து மகிழ்ச்சி அடையலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையை மனசுல வளர்த்துக்கிடுவோம். நமது குருமகான் வந்து எத்தனை எல்லாம் பயிற்சி கொடுத்திருக்காங்களோ அந்த பயிற்சிகளை தவறாது செய்து தொடர்ந்து செய்து, அதுதான் முக்கியம், தொடர்ந்து செய்து வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெறுவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அறிவதொரு வாய்ப்பளித்த ஸ்கை ஆன்லைன் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் பொறுப்பாளர்களுக்கும் இதுவரை பொறுமையாக செவிமடுத்த அனைத்து அன்பு உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை காணிக்கையாக்கி மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிகவும் ஒரு அழகான நிறைய விஷயங்களோடு ஈகை என்ற தலைப்பில் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி. பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்க ஐயா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 5 நிமிட வேதாத்திரி மகரிஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் புத்தகத்திலிருந்து நாளொரு சிந்தனை, தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயக்கல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை உரை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டிப்பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.